சுனிதா வில்லியம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பூமிக்கு திருப்பி வந்துட்டாங்க. 17 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில் 1:30 மணிக்கு இந்தியன் டைமிங்கில் வந்து 1:30 மணிக்கு வந்து ரீச் ஆயிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸும் நாசாவும் சேர்ந்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சுனிதா வில்லியம் இங்கே வந்த பிறகு நார்மலாக அவங்களால நடக்க முடியுமா, சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அவங்களால சரியாக சாப்பிடவோ நடக்கவோ முடியாது. ஏன்னா அவங்க ஸ்பேஸில் வந்து புவியீர்ப்பு இல்லாதனால அவங்களால பூமிக்கு வந்த பிறகு நார்மலாக வந்து மாறுறதுக்கு டைம் எடுக்கும். 1லேருந்து 3 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ சுனிதா வில்லியம் வந்து இதுதான் முதல் தடவையா 9 மாதம் வரைக்கும் ஸ்பேஸில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இதுக்கு முன்னாடியும் வந்து அவங்க 7 மாதம் வரைக்கும் ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2006லேருந்து ஜூன் 2007 வரைக்கும் அவங்க ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. ஸோ சுனிதா வில்லியம் வாழ்நாள் முழுவதும் வந்து 322 நாள் வந்து அவங்க ஸ்பேஸுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 7 தடவை வந்து அவங்க போயிட்டும் வந்திருக்காங்க. ஸோ சுனிதா வில்லியம் தான் முதல் பெண்மணி ஸ்பேஸ்லேயே வந்து மராத்தான் ஓடினவங்க. 2007 நடந்த பாஸ்டன் மராத்தானுக்கு சுனிதா வில்லியம் வந்து ஸ்பேஸ்லேயே வந்து மராத்தான் ஓடிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதிகமாக ஸ்பேஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ண பெண்மணியும் சுனிதா வில்லியம் தான். இது மட்டும் கிடையாது, ஐஎஸ்எஸில் பெண்மணியில் 2வது கமாண்டரும் வந்து சுனிதா வில்லியம் தான். ஸோ சுனிதா வில்லியம் நீங்கள் வந்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ இன்னுமே நீங்கள் வந்து நிறைய சாதனைகள் படைப்பீங்க, நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ.